சஞ்சு கொஞ்சோண்டு சாப்பிடுமா. அப்பா போதும் பையன் தூக்கம் வருதுப்பா. இந்த ஒரு இட்லி மட்டும் சாப்பிடுமா, அப்பதான் நல்ல தூக்கம் வரும். எனக்கு இந்த ஒரு இட்லி மட்டும் போதும்ப்பா, மீதிலாம் நீங்க சாப்பிடுங்கப்பா. நான் சாப்பிட்றேன். ஏண்டா ராதிகா எங்கடா போனா? குழந்தை குட்டிங்களை பார்க்கணும், புருஷனுக்கு சோறு போடணும், அதெல்லாம் கிடையாது. எங்க போய் சுத்தி இருக்கா? அப்ப வேற எங்கம்மா போயிருப்பா? அவங்க அக்கா வீட்டுல தான் உட்காந்துருப்பா. அவளுக்கு அவங்க அக்கா வீட்டு பக்கத்துல வந்தது ரொம்ப கொழுப்பு ஜாஸ்தியாகி போச்சுடா. நம்ம ஊர்ல இருக்க வரைக்கும் அடக்குடக்கமா தான் இருந்தா. அவளை நீ இப்படியே விட்டு வச்சுன்னு வச்சுக்கேன், வேலைக்கு ஆகாது. நீங்க வேற சும்மா இருங்கம்மா, சாப்பிடுங்கம்மா. ஆமா, பொண்டாட்டி பத்தி ஒரு வார்த்தை சொல்லிட்டுன்னு வச்சுக்கேன், உனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படியே நம்ம கிட்டே சண்டைக்கு வருவான். இந்த ஆக்கட்டு அவ ஊர் சுத்திட்டு வந்துருக்கா, இவன் வந்து குழந்தைக்கு சோத்த ஓட்டினக்கா பாரு. வசந்தி சாப்பிட்டாளா? 7 மணிக்கே சாப்பிட்டு படுத்துனக்கா. மாத்திரை எல்லாம் போட்டாளா? போட்டா துணி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போனாங்க கடைக்கு. போயிட்டு நேரம் வீட்டுக்கு வர வேண்டியது தானே. அவங்க அக்கா வீட்டில் போய் உட்காந்துங்கிறா. இங்க இருக்கிற வேலை யார் செய்யுது? வயசான காலத்துல நானும் எல்லா வேலை செஞ்சு இருக்க முடியுங்க. நம்மள உட்கார வச்சு ஒரு வேலை சோறு போறதுக்கு ஆள் கிடையாதுங்க. ஏமா சும்மா புலம்பினே இருக்காதீங்கம்மா, சாப்பிடுங்கம்மா. ஆமாண்டா, நான் எதனா ஒன்று பேசினா அவனுக்கு புலம்புற மாதிரி தான் இருக்கும். உன் பொண்டாட்டி அடைக்கு துப்பு கிடையாது உனக்கு. வாய் மட்டும் நல்லா கிடியும். சாப்பிடுங்கம்மா. கும்முன்னு வந்தா வரட்ட வரலாம் போட்டான். ஏன்னா அவங்க அக்கா வீட்டிலே இருக்கட்டும். கேட்டீங்க உங்க அப்பா பேசுறதே? அம்மா நீங்க கொஞ்சம் நேரம் அமைதியா இருங்கப்பா. சாப்பிட்டீங்களா? ஐயோ இவ எப்போ வந்தா? சும்மாவே ஆடுன்னு ஆடுவா. டேய் வாடா சாப்பிட்டியா? உட்காந்து சாப்பிடுவா. சத்தமே இல்லாம இப்படி வந்து நின்று காப்பர். வரத்துக்கு 2 நாள் அவன் பார்த்தா வந்து நின்று கால. என்னத்த ஷாக்கா பாக்குறீங்க? ஒண்ணு கிடையாது. துணி வாங்குறதுக்கு தானே போனீங்க. வர வேண்டியது நேரம் வீட்டுக்கு உங்க அக்கா வீட்டுல உட்காந்து பண்ணிட்டு வரா. ஆமா, என்ன மட்டும் தான் கேள்வி கேட்பீங்க. உங்க புள்ளைய ஒரு கேள்வியும் கேட்றாதீங்க. அப்படி ஏன் நான் உங்களுக்கு இழுச்ச வையன். எனக்கு போதும், நான் தூங்க போறேன். சரி, இப்போ தண்ணி குடிச்சிட்டு போய் பாட்டு போய். சதீஷா நீ வா சாப்பிடுவா. அப்பா எனக்கு ஊட்டி விடுங்கப்பா. டேய் நீ சின்ன குழந்தை, அவனுக்கு ஊட்டி விடுவாங்களா? நீ எடுத்து சாப்பிடு. நான் உன்னை கேட்கடி, அப்பா கிட்ட சொன்னேன். நீ சாப்பிடல, எழுந்து போ. அண்ணா பாவலம்மா, அண்ணாக்கு ஊட்டி விடலாம். அப்பா அவனுக்குலாம் ஊட்டி விடாதீங்கப்பா, எனக்கு மட்டும் தான் நீங்க ஊட்டி விடணும். அண்ணாவும் பாவம்ல, நீ சாப்பிடல, நீ போய் படுப்போ. போடா. அண்ணாலாம் வாடா போடலாம் சொல்லக்கூடாது, அண்ணான்னு கூப்பிடணும். கடைக்கு போகும்போது இவன் முடிய பிடிச்சி இழுத்தான் தெரியுமா? நான் அப்படியே சேத்துல விழுந்துட்டேன் இவனால. சதீஷ் தங்கச்சி அந்த மாதிரிலாம் பண்ணலாமா? சேத்துல நானா தள்ளி விடலப்பா, அவளே தான் வலிக்கு விழுந்துட்டா. நான் முடிய மட்டும் தான் பிடிச்சி இழுத்தேன். அவ விழுந்துட்டு நான் தள்ளி விட்டேன்னு சொல்றா. இல்லப்பா இவன் தான்ப்பா தள்ளி விட்டான். என்ன நம்மள ஒரு ஆளா மதிக்கிறாங்களா பாத்தீங்க யாருன்னா? சதீஷ் காலைல மடிக்க உட்காரு. நீ சாப்பிடு. எனக்கு ஊட்டி விடுங்கப்பா. சஞ்சிக்கு மட்டும் ஊட்டி விட்டீங்களா? இன்னும் அப்பா வேற சாப்பிடல, அப்பா வேற சாப்பிடணும்ல, நீ சாப்பிடு. ஆமா, சஞ்சிக்கு ஊட்டி விட்டதே பெரிய அதிசயம். உனக்கு வேற ஊட்டி விடுவாரு, வாய் காமிச்சு உட்காரு. ஆமா, குழந்தைங்க நான் ஊட்டி விட்டதே கிடையாது பாரு. நீங்க எப்ப குழந்தைங்க சாப்பிட ஊட்டி விட்டுருக்கீங்க? நான் தான் ஊட்டி வளர்த்துருக்கேன். ஏன்டி அவன் சாப்பிட்ட கொஞ்சம் கம்மி ரெடி. ஆமா, காலையில கேட்டா வேலைக்கு போற போது ஏன்டி சண்டை போறேன்னு கேப்பீங்க. நைட்டுக்கு வீட்டுக்கு வந்தா பசங்க இதுக்கு சண்டை போடாதீங்கன்னு. சாப்பிடும் போது கேட்டா சாப்பிடும் போது ஏன்டி அவன்கிட்ட சண்டைக்கு போறேன்னு. அவர் அப்ப நான் எப்பதான் கேட்கறது அவர் பண்ண தப்பலாம். இங்க பாரு, இங்க சும்மா கத்துற வேலை வச்சுக்காத. இப்ப யார் என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டு நீ இப்ப ஆடினு இருக்க சேங்கத்துல இருந்து. நம்ம பாட்டன் சாப்பிடலாம். ஏங்க தினமும் 2000 ரூபாய் சம்பளம் வாங்கிக்கீங்க. வீட்டுக்கு வந்து 500 ரூபாய் தான் கொடுத்துருக்கீங்க. மீதி 5000 என்ன பண்ணீங்க? தினமும் 2000 ரூபாய் இங்கே யாரும் சம்பளம் தர மாட்டாங்க. ஒரு வீடு எடுத்தனா அது மொத்தத்தையும் முடிக்கணும் அப்படின்னா தான் 2000 ரூபாய். அந்த மாதிரி எவ்வளோ பெருசு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்க முடியும். புரியுதா? அது வந்து ஒரு நாள் வேலை செஞ்சு முடிக்கிறதோ 2 நாள் வேலை செஞ்சு முடிக்கிறதோ அதெல்லாம் எங்களோட சாமர்த்தியம். அதனால ஒரு நாள் கூலி 2000 ரூபாய் நினச்சி நிற்க. நீ 2000 ரூபாய் சம்பளம் வாங்கினா ராத்திரி பகல வேலை செய்யணும். அப்போ தான் 2000 ரூபாய் வாங்க முடியும். அது எவ்வளோ பெரிய பில்டிங் இருந்தாலும் வேகமாக மடமடன்னு முடிக்கணும். இந்த மாதிரி சும்மா தூக்கி 2000 ரூபாய் கொடுத்துருவாங்கன்னு நினச்சிருக்காங்க போது தினமும். ஏங்க எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. சரளா வீட்டில் 2000 ரூபாய் வாங்கினீங்களா இல்லையா? வாங்கினே அவ்வளோ பெரிய வீடு ஒரே நாளில் முடிச்சு கொடுக்கணும்னு சொன்னாங்க. நான் முடிச்சு கொடுத்துட்டு வாங்கினேன் காசை. வீட்டுக்கு 500 ரூபாய் தான் கொடுத்தீங்க, மீதி 1000 ரூபாய் பண்ணீங்க. இதே மாதிரி எத்தனை நாள் வாங்கியிருப்பீங்க? காசு மட்டும் தினமும் 500 ரூபாய் மட்டும் கொடுக்குறீங்க. மீதி காசு என்ன பண்றீங்க? வேலைக்கு போயிட்டு வந்த மனுஷங்க நிம்மதியாக சோத்துன்றதுக்கு எல்லாம் பத்தியா இப்பதான் சண்டை போடுங்கக்கா. நீங்க கம்மன் சாப்பிடுங்க. அவரை கேள்வி கேட்ட பிறகு அதுக்கப்புறமா தான் அவருக்கு சாப்பாடுலாம் போடணும். ஏன் தான் அப்படி ஆம்பளைங்க குடும்பப்படுத்துறாங்கன்னு தெரியல. குடும்பப்படுத்தாங்க, குடும்பம் நடத்தி பாருங்க, தெரியும் கஷ்டம். காசுக்கு எது கேட்டாலும் காசு இல்லை சொல்றீங்களே. இவர் ஒழுங்கா காசு தான் நான் உங்ககிட்ட கேட்க போறேன். சொல்லுங்க, மீதி காசு என்ன பண்ணீங்க? உங்களுக்குலாம் பதில் சொல்லணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. பதில் சொல்லணும் அவசியம் கிடையாதா? இப்ப நான் கேள்வி கேட்காம எனக்கு பதில் சொல்லாம இப்ப வேற யாருக்கு பதில் சொல்லுவீங்க? அத்தை கேட்டீங்களா? சொல்ற பதில எனக்கு பதில் சொல்ல முடியாதா? இப்ப நீங்க கேளுங்க. என்ன கேட்கறதுக்கு பதில் சொல்றேன், கரெக்டா தானே கேட்கறா? அவளுக்கு தினமும் 500 ரூபாய் கொடுத்துறலம்மா. வேலைக்கு போனாலும் வேலைக்கு போனாலும் ஆர்டர் இருந்தாலும் இல்லைனாலும் அவளை வாய் முடியும் கும்பிட்டு இருக்க சொல்லுங்க. இப்படிப்பட்ட மனுஷன் கிட்ட நான் குடும்பம் நடத்தணுமா? சொல்லுங்க. அப்படி என்ன பண்ணுவாங்க? அவரை கேள்வி கேட்கறதா பதில் சொல்ல மாட்டாரா அவரு? இந்த பசங்க முடிஞ்சுக்காக தான் பார்த்து நான் குடும்பம் நடத்தின இல்லைன்னா போயினே இருப்பேன் கிளம்பி. போ சொல்லுமா. யாருமா இப்போ கவலைப்படுறாங்க? போயிட்டா போ சொல்லுங்க, நிம்மதியா இருக்கலாம் நம்மளாவது. நான் கிளம்பி எங்கன்னா போயிட்டேன்னா அப்ப தெரியும் உங்க கதை. நானே அம்மா சமாதானம் பத்தி கூட்டு வந்திருக்கேன். இந்த அப்பா திரும்பி அனுப்பிச்சு விட்டுறாரு போல இருக்கு. அப்பா கும்மா காசு என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கப்பா. இப்போ பேச்சு கேட்டு இப்போ இதுங்களும் ஆரம்பிச்சிடுதுங்க. காசு என்னப்பா பண்ணீங்க? இதுவும் ஆரம்பிச்சிச்சா? சொல்லுங்க. பசங்க கேக்குறாங்க பாருங்க. சொல்லுங்க. நான் கேட்டதா சொல்ல மாட்டேன் சொன்னீங்க. பசங்க கேக்குறாங்க பாருங்க. சொல்லுங்க. ஏமா நீ மட்டும் ஏமா அமைதியா இருக்க? நீ ஏன் கேளுமா? டேய் சொல்லடா. கேட்டியா நீயா? ராதிகா கிச்சன்ல என் பேக் இருக்கு, எடுத்துன்னு வா. அதெல்லாம் எடுத்து வர முடியாது. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பதில் சொல்றேன், நீ முதல்ல அந்த பேக் எடுத்துன்னு வாடி. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லாதீங்க. வேலை மட்டும் நல்லா வாங்கிருங்க. நானா போய் எடுத்துன மாட்டேன். அப்பதான் சொல்றேன், எல்லாம் போய் எடுத்துனாங்கம்மா. இந்த மனுஷனை வச்சுக்கின்னு போங்கம்மா, சீக்கிரமா எடுத்துனாங்கம்மா. வந்து உங்களுக்கு பேசுறேன். என்னடா பேக்ல அழுக்கு டிஃபன் பாக்ஸ் வச்சிருப்பேன் அதானே? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கம்மா. ஐயோ நிம்மதியா இவங்க கிட்ட ஒரு வேளை சோறு தின்ன முடியுதா? எப்பா பேக்ல எனக்கு சாக்லேட் வாங்கிருக்கீங்களா? இல்லடி அப்பா எனக்கு தானே சாக்லேட் வாங்கிருப்பாரு. ஆமா சாக்லேட் தான் வாங்கிருக்க மொத்த காசுக்கும். டேய் ஒழுங்கா காசு என்ன பண்ணேன்னு சொல்லிடு. இல்லைன்னா ராதிகா உன சும்மா விட மாட்டா. இருங்கம்மா வெயிட் பண்ணுங்கம்மா.
வசந்தி 7 மணிக்கு சாப்பிடும் போதே சொன்னான் நீயே சாப்பிடுமான்னு சொல்லிட்டு ஒழுங்கா அவ கூட உட்காந்து சாப்பிட்டுக்கலாமா இந்த 3 இட்லியை தின்னு முடிக்கிறதுக்குள்ள இங்கே என்னென்ன கூத்தலாம் பார்க்கணுமோ நான் தெரியல. பேக் எடுத்துன்னு வந்துட்டேன். காட்டு இப்படி. சொல்லுங்க என்ன இருக்குதுல? என்கிட்ட கொடுடி பேக்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது சொல்லுங்க. அதுல ஒரு பாக்ஸ் இருக்கு மரிடு. பாக்ஸ் என்ன பாக்ஸ்? என்ன பாக்ஸ் இது பெருசா இருக்கு? நான் கூட அல்வா ஏதோ வாங்கிட்டு பார்த்தா இது நம்ம gift பாக்ஸ் மாதிரி இது. பொம்மை கிம்ம ஏதோ வாங்கிட்டு நான் செஞ்சுக்கேன். ஐயா எனக்கு தான் gift. நீ வர சும்மாடா. அப்பா எனக்காப்பா பொம்மை வாங்கிட்டு இருக்கீங்க? எங்க பசங்க கேக்குறாங்களே என்ன இருக்கு இதுல? அது தோற. இதுல பொம்மை இருக்குதா இல்ல கார் இருக்குதான்னு தெரியல. இதுக்கு தான் இவ்வளவு சீன். தோறடி. இருங்க தரக்குறேன். கார் இருக்கானே? இல்ல. பொம்மை தானே இருக்கு. அதுவும் இல்ல. ஏண்டி என்ன தெரியாத சொல்லி தொலையாண்டி. இருங்க அத்தை எனக்கே தெரியல சரியா கண்ணு. இது கண்ணு தெரியலையா? வெளியில எடு. ஏங்க இது என்னங்க இது? பார்த்தா எப்படி தெரியுது? காட்டுமா. என்ன தெரியுது? நெக்லஸா? ஆமா அத்தை நெக்லஸ் தான். ஏங்க எனக்காக வேணும்ங்க? ஆமா உனக்கு தான் வேறயா இருக்க. ஐயோ என் கண்ணே என்னால நம்ப முடியல. ஏங்க இது முன்னாடி நீங்க சொல்லிருக்கலாம்ல. நான் சம்பாதிக்கிற காசுலாம் சேர்த்து வச்சு எனக்கு வந்து 3 சவரத்துல நெக்லஸ் அணிஞ்சிட்டீங்களே. உங்க மாதிரி மனசு யாருக்குங்க வரும்? நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேங்க. இது 3 சவரமா? அத்தைங்க பாத்தீங்களா? என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாதா? அவனை எவ்வளவு திட்டினேன் பாரு. எவ்வளவு பாசமா காசு சேர்த்து வச்சு உனக்கு நகை வாங்கி கொடுத்துருக்கான். அவனை போயிட்டு சம்பாதிக்க காசு என்ன பண்றானோ ஏது பண்றானோ அப்படி சொல்லிட்டு கத்தினேன் நீ நேரம். ஆமாங்க தேவை நான் சரியா புரிஞ்சிக்கவே இல்லை. சரி எனக்கு பொம்மையே இல்லை. கார் இருக்குன்னு பார்த்தேன் அதுவும் இல்லை. நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே. தெய்வம் என்பதே எனக்கு நீ அல்லவா வேறு இல்லையே. போதும். ஐயோ எனக்கு கையும் ஓடல காலம் ஓடல. ஏங்க எதுவுமே சாப்பிடாம உட்காந்துக்கீங்க? ஐயோ கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வர மனுஷன் இன்னும் சாப்பிடலையே. மணி 9 ஆக போதே. பார்த்துக்கோ நம்ம ஒரு 100 ரூபாய் கேட்டா காசே இல்லாமா சரியா வேலை இல்லாமா அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போவான். பொண்டாடி பற்றி 3 சவரத்தை நெக்லஸ் வேண்டியிருக்கான். என்னைக்கு அவனை கல்யாணம் பண்ணி வச்சுன்னா அதோட அவன் என்ன வந்துட்டான். அம்மான்றது ஒரு இருக்கிறதே சுத்தமாக ஞாபகத்திலே இல்லை. எனக்கு ஒரு சாதத்தில் ஒரு செயின் வேணது தானே பத்தியா. ஏங்க உங்களுக்கு இருக்க நான் போய் இட்லி தரேன் சுட. தோசை என்ன? அதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாண்டி. தங்க புருஷனுக்கு தோசை இல்லையா? நான் சுட்டு எடுத்துறாங்க சுட உங்களுக்கு நெய் ஊற்றி. எனக்கு கூட ஒரு தோசை இருக்கு. இல்லை சாப்பிட்டு ஏன்று. நாளைக்கு இந்த நெக்லஸை போட்டுன்னு போய் எல்லார்கிட்டையும் கல்யாணத்தில் காட்டுறேன் பார். என் புருஷன் வாங்கி கொடுத்தாருன்னு. நாளைக்கு கல்யாணத்தில் வர எல்லாருமே என்ன தான் திரும்பி பார்ப்பாங்க. இப்போ போய் முதல்ல எங்க அக்கா போய் காமிச்சு வரணும். அப்பா அம்மா பத்தி என்ன ஓட்ட ஓடாங்க? அப்பா வந்து நெக்லஸ் வாங்கி கொடுத்துருக்கல அதனால அம்மா சந்தோஷமா இருக்காங்க. எனக்கு இது பொம்மையே வாங்கி வரல. அப்பா நாளைக்கு உனக்கு பொம்மை வாங்கி தரமா? போங்கப்பா இங்கிட்ட பேசாதீங்க. சொல்றேன்ல அப்பா நாளைக்கு கண்டிப்பா வாங்கி தருவேன்னு. நீ போய் படு போ. நாளைக்கு காலைல வேற ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து கல்யாணத்துக்கு வேற போக வேண்டியது இருக்குது. நிறைய வேலை இருக்குல்ல. நாளைக்கு போ படு தூங்கு போ. போக மாட்டேன். நான் தூங்க மாட்டேன். சோ அதான் அப்பா சொல்றாருல போய் தூங்கு போ. ஓவரா சீன் போடுறேன். அப்படியே வண்டில வரும்போது அப்படியே தூங்கி வாங்கி இருந்தேன். போய் சாப்பிடல போய் தூங்க போய். போடா. நீங்க என்னம்மா அப்படியே பார்த்து வைக்கீங்க? அது ஒண்ணும் இல்லடா. இங்க ஒருத்தி குத்துக்கல்ல மாதிரி இருக்கிறேன். எனக்கு ஒரு கிராம்லயோ 2 கிராம்லயோ இல்ல 1 பவுன்லயோ ஒரு செயின் கீன் என்ன வாங்கி வந்து கொடுத்துருக்கலாம். என்னால நீ ஒரு ஆளாவே மதிக்கல. உங்களுக்கு என்ன இப்போ என்ன வேணும்? உங்களுக்கு செயின் வேணுமா? நாளைக்கு வாங்கி தரேன். சும்மா சொல்லி என்ன ஏமாத்தாத. நிஜமாதம்மா கண்டிப்பா வாங்கி தரமா? 1 பவுன் எவ்வளவு விற்கிது தெரியுமா? 80,000 ரூபாய் கிட்ட விற்கிது. எப்படி நாளைக்கு நீ வாங்கி தருவ? சும்மா என்ன ஏமாத்துறியா? எனக்கு நான் காது குத்தையா? ஒன்னுக்கு 2-3 காது குத்தி தான் வச்சுக்கிறேன் பாரு நல்லா. ஐயோ சொன்னா நம்ப மாட்டேங்கிறீங்க. இப்போ எப்படி நான் ராதிகாக்கு ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுத்தேன் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு செயின் வாங்கி வந்து கொடுக்குறேன். ஏன்னா உனக்கு புதையல் கிட்ட ஏதாவது கிடைச்சிச்சா? புதையில எதுவும் கிடைக்கலையாமா? அப்புறம் எப்படா 3 சவரத்துல 3 சவரம்னா 8 அது 2,40,000 ரூபாய்க்கு மேல வந்துருக்குமேடா. எனக்கு வேற நாளைக்கு வர செயின் வாங்கி வந்து தர சொல்றேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஏதாவது தப்பான பணம் திருட்டு வேலை ஏதாவது சரியாண்ணா? இம்மா நீங்க வேற சும்மா இருங்கம்மா. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா அதானே எனக்கு பயமா இருக்குது. இப்போ ராதிகாக்கு வாங்கி வந்துருக்கேன். அந்த நெக்லஸ் எவ்வளவு நினைக்கிறீங்க நீங்க? அதான் 2 லட்சம் கிட்ட வருமேடா. 2.5 லட்சம். அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன் சொல்லுங்க? அதான் தினமா வர சம்பளத்துல சேர்த்து வச்சு வாங்கி கொடுத்துருக்குறேன். இம்மா அது முதல்ல தங்க நகை இல்லம்மா. என்னது தங்கம் இல்லையா? ஆமாம்மா இந்த காலத்துல தங்க நகைலாம் எங்க வாங்க முடியும் விற்கிற விலைக்கு? அதெல்லாம் சும்மா நம்ம பார்த்துட்டு தான் வரணும். இதை நம்மளாம் சம்பாதிக்க பசங்களை காப்பாற்ற அதை படிக்க வைக்கிறதா குடும்ப நடத்தத்தை நகை வாங்கதான் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால தங்க மாதிரியே இது வந்து எவ்வளோ தெரியுமா? 300 ரூபாய் சொன்னாங்க. 250 ரூபா கேட்டு வாங்கி வந்தேன். அடப்பாவி என்னது இது தங்கம் இல்லையா? ஆமாடி இந்த காலத்துலாம் தங்க நகைலாம் போட்டோம்னு வச்சுக்கா அதெல்லாம் வந்து சேஃப்டியே கிடையாது. திருடங்கள்லாம் அங்கங்கே சுற்றி நிற்காங்க. தங்க நகைலாம் பறிச்சுன்னு போயிடுவாங்க எங்கன்னா போகும்போது வரும்போது. நம்மளுக்கு முதல் உயிர் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால தான் விற்கிற நகையாக வாங்கி வந்து கொடுத்துருக்கேன். எங்கே போகிறதாலும் இதையே போட்டுன்னு போ. யோ நீலாம் மனுஷனா? நீலா பொண்டாட்டிக்கு ஆசையா தங்க நகை வாங்கி வந்து கொடுத்துருக்கேன். பெருமையா நான் போனா விற்கிற நகை வாங்கி வந்து கொடுத்துக்கிறேன். உன்னை எனக்கு கேட்டாங்களா? நீ தானே சொல்லி இந்த 2 நாளைக்கு முன்னாடியே எங்கன்னா போனா வந்து போடுறதுக்கு ஒரு நகை இருக்குதா நட்டு இருக்குதா சொல்லிட்டு அதை வாங்கி வந்து கொடுத்துருக்கேன். போட்டுன்னு போ. நல்ல தங்க மாதிரியே இருக்குது பேர். தங்கமே தோத்து போயிடும். தங்கத்தோட மின்னு இருக்கு பேர். அதுக்காக விற்கிற நகை வாங்கி வந்து கொடுப்பியா? அதை நான் அசிங்கமா போட்டு சுத்தணுமா? ஏண்டே இது விற்கிற நகை மாதிரி இருக்குதாங்கண்ணா. தங்க நகை நீயே முதல் தங்க நகை தானே நம்பினேன். பாரு இவ்வளோ பல இருக்குது. இப்போ இந்த நகையை போட்டு நீ ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்கேயோ போகிறேன்னு வச்சுக்கேன். வர வழியில் திருடங்கடம் ஏதோ வந்துட்டான். வந்து நகையை கொடு அப்படி சொல்லிட்டு கத்தி காட்டு மிரட்டான்னு வச்சுக்கேன். இந்த நீ வச்சுக்கோ சொல்லிட்டு அவுத்து கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி போட்டு போனால் தான் ஈஸியாக இருக்கும்.
இதே நம்ம தங்க நகை போட்டுன்னு வந்தோம்னா திருடன் கேட்டானா அவன்கிட்ட அவுத்து கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ காசு நமக்கு வேஸ்ட் ஆகிடும். அதனால தான் பிளான் பண்ணி வாங்கி கொடுத்துருக்கோம் உனக்கு. பொண்டாட்டிக்கு ஒரு தங்க நகை வாங்கி கொடுக்க துப்பு கிடையாது. விற்கிற நகை வாங்கி வந்து கொடுத்துட்டு வாயை பத்தியா? யோ மரியாதையா சொல்லு, சம்பாதிக்க துட்ல என்ன பண்ண? நான் என்னடி பண்ணேன், வீட்டுக்கு தேவையான தண்ணி வாங்கி கொடுத்தேன். அத்தைங்க பாத்தீங்களா உங்க புள்ள பண்ண வேலையா? நான் கூட தங்க நகைன்னு தானே நினைச்சேன், கடைசியாக தான் தெரியுது அது விற்கிற நகைன்னு. இது கூட நல்லா தங்க மாதிரி தான் இருக்கு. உங்க புள்ளைய நீங்க எப்படி விட்டு தருவீங்க? போட்டுக்க நல்லா இருக்கு. இப்ப அம்மாவை பார்க்கறதுக்கு பயமா இருக்குப்பா. ஆமாப்பா எனக்கு கூட பயமா இருக்கு. இங்க பாருங்க அத்தை, இனிமே அவருக்கு எனக்கு பேச்சுவார்த்தை எதுவுமே கிடையாது. இனிமே நான் யாரோ அவர் யாரோ, அவர் என்கிட்ட பேச வேணாம்னு சொல்லுங்க. இனி அவன் சம்பாதிச்ச அப்புறமா உனக்கு தங்க நகைலாம் வாங்கி தருவான். இப்போதைக்கு இது போட்டுக்கோ, கோவப்படாத. நான் இவர்கிட்ட கேட்டுட்டேன், நகை இவர்கிட்ட கேட்டேன். ஆமா 2 நாளைக்கு முன்னாடி தான் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு நகை உண்டா ஒரு நட்டு உண்டா எங்களை ஃபங்க்ஷனுக்கு பொறுத்துங்கண்ணே, அதான் வாங்கி கொடுத்தேன். ஏங்க நீங்க மட்டும் என்கிட்ட பேசாதீங்க, உங்க மேல நான் சரியான கோவத்துல இருக்கேன். ஏண்டி கோவம்? நான் பார்த்ததிலே ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நான் அழகி என்பேன். ஓ பாட்டு பாடாதயா, தேசி வாய முடியா. சரி மாமாக்கு வந்து சுட சுட நெய் போட்டு தோசை சுட்டு எடுத்துன்னு வா. தோசை தானே சுட்டு எடுத்துன்னு வரேன். நீங்க பண்ண வேலைக்கே உங்களுக்கு தோசை தானே சுட்டு எடுத்துன்னு வரேன். கேஸ்ல கரண்டியை போட்டு சூடு எடுத்துன்னு வந்து வைக்கிறேன் பாருங்க வாயிலே. ஏமா உங்களுக்கு ஒரு சவரத்துல செயின் போதுமா, 2 சவரத்துல வேணும் வருவாமா? ஏன்டா உனக்கு இந்த வேலை? எனக்கு செயின் வேணா ஒன்றும் வேணாப்பா, இருக்கிறதே போதும். அப்புறம் அவன் 10 சவரம் 20 சவரம் போட்டு வேணா கழுத்து தத்துட்டு போத்துக்கு. பார்க்கறதுக்கு நல்லாதான் இருக்கும். நல்லாதான் இருக்கும். தங்கமா விற்கிறதானே திருடனுங்கன்னு தெரியும். என்ன நகையை விட உசு ரொம்ப முக்கியம் இல்லை. எனக்கு நகையை வேணா ஒன்றும் வேணாப்பா. அம்மா உசாராயிடுச்சு, விற்கிற நகை வாங்கி கொடுக்க போறேன்னு. நான் கூட கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன், இவ்வளோ பெரிய நேரத்தில் சனந்து கொடுத்துருக்கானேன்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தா விற்கிறதா. இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. என்னம்மா யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைப்பா, இட்லி சாப்பிட்டு போய் படுத்து தூங்க போகிறேன். தூக்கமாக வருது. சீக்கிரம் சாப்பிடுங்க. தோசை எதுவும் வேணா உங்களுக்கு? வேணாம் உன் பொண்டாட்டி போயிருக்க வேகத்தை பார்த்தா தோசை நல்லா பெருசாக வரும் பொழுது. நீ மட்டும் வாங்கி வேணாப்பா. ஏண்டியா அதில் ஒரு முட்டை இருந்தால் உடச்சு ஊத்துடியே. ஊத்துறேன். சட்டை புத்து இடத்த விட்டு காலி பண்ணணும். நேரத்துக்கு வந்து மண்டையில் போட போறா தெரியல. இவனுக்கு ஒரு முட்டை தோசை வேணும். முட்டை தோசை அப்பா நாளைக்கு கண்டிப்பாக எனக்கு பொம்மை வேணுறீங்களப்பா? கண்டிப்பாக வேணாரம்மா. எனக்கு கூட கார் வேணும்ப்பா. வேணாரேன். தினமும் ஒழுங்காக படித்து ஹோம்ஒர்க்கில் ஒழுங்காக எழுதின்னு போனோம். அப்போ தான் நீங்கள் கேட்கறதுலாம் கரெக்டாக வாங்கி கொடுப்பாப்பா. சரிப்பா. சரி இன்னைக்கு ஸ்கூல் வந்தோன்னே ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிங்களா? படிச்சிங்களா 2 பேரும்? இல்லப்பா நாங்க வந்து கடைக்கு போய்ட்டோமா, அதனால படிக்கல. ஹோம்ஒர்க் என்ன எழுதல. சரி இப்போ போய் சாப்பிட்டு போய் படுங்க. நாளைக்கு காலைல சீக்கிரமாக எழுந்து ஹோம்ஒர்க்லாம் எழுதிடணும், கொடுத்துருக்குறதுலாம் படிச்சிடணும். சரிப்பா, அப்போ நாளைக்கு கண்டிப்பாக கார் வேணுறீங்களா? வாங்கினேன்.